அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நேத்தன்யாகு அதாங்க இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் தேவையில்லாம சிரியால இருக்க ஈரான் தூதரகத்தை தாக்கி ஈரானோட 7 உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளை கொன்னதால சர்வதேச விதிமுறைகளை மீறி இந்த அட்டாக் இஸ்ரேல் பண்ணியிருக்கு. அதனால எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நாங்க தாக்குதலை தொடங்க போறோம்னு சொல்லி 300 ஏவுகணைகளை இஸ்ரேல் மேல வீசி இருக்கு ஈரான். 2 நாடுகளுக்கும் நடுவுல ப்ராக்சி வாரா புகஞ்சுகிட்டு இருந்தது இப்போ நேரடி யுத்தமா மாறி இருக்கு. இஸ்ரேல் ஈரான் 2 பேருமே யாரு சொல்றதையும் கேட்க தயாரா இல்ல. சரி, அப்ப 2 பேரும் அடிச்சுக்கிட்டு போட்டுமே, நமக்கு என்ன அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா இந்த யுத்தம் 2 நாடுகளுக்கு இடையில மட்டுமே நடக்கிற யுத்தமா இருக்காது. ஏன்னா ஈரான் வீசின ஏவுகணைகளை பெரும்பாலும் வழிமறிச்சு தாக்கி அழிச்சது அமெரிக்காவும் பிரிட்டனும். இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவும் பிரிட்டனும் சொல்லியிருக்கு. பைடன் வேற எமர்ஜென்சி நேஷனல் செக்யூரிட்டி மீட்டிங்கை கூட்டி ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணார். சோ 3வது நாடாக அமெரிக்காவும் 4வது நாடா பிரிட்டனும் உள்ள வந்தாச்சு. சரி, வளைகுடா நாடுகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? நிச்சயமா நிறைய வளைகுடா நாடுகள் ஈரானை சப்போர்ட் பண்ணும். ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஈரான் அனுப்பிய ஏவுகணைகளை ஜோர்டான் தாக்கி அழிச்சிருக்கு. அட அப்படின்னு நினைக்க தோணுது இல்ல? இதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, போர் பதற்றமான சூழ்நிலைகள்ல ஜோர்டான், ஈராக், லெபனான் ஆகிய நாடுகள் அவங்க ஏர் ஸ்பேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது விமானங்கள் பறக்க தடை பண்ணிட்டாங்க. ஈரான் வீசின மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் ஜோர்டானோட ஏர் ஸ்பேஸ கிராஸ் பண்ணி தான் இஸ்ரேலுக்குள்ள போகணும். அப்படி ஜோர்டானோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள வந்த ஏவுகணைகளை ஜோர்டான் தாக்கி அழிச்சிருக்கு. அடுத்த காரணம், ஜோர்டான் ஓரளவுக்கு அமெரிக்காவை சப்போர்ட் பண்றதும் அமெரிக்காவோட போர்சஸ் ஜோர்டான்ல இருக்கிறதும் அமெரிக்கா ஜோர்டானுக்கு ஆயுதங்களை வழங்கி உதவி பண்றதும் தான். அப்புறம் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் ஈரான் பண்ணது தப்பு, இந்த மாதிரி இஸ்ரேலை தாக்கினா பிரிட்டன் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண உடனே வரும்னு சொல்லி இருக்காரு. அப்புறம் ஸ்பெயின், நார்வே, அயர்லாந்து இப்படி வரிசையா அணி சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்பவே பாருங்க எத்தனை நாடுகள் இவங்க 2 பேர் பிரச்சனைக்குள்ள வந்திருக்குன்னு. திடீர்னு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் உலக நாடுகளை ரொம்பவே அப்செட் பண்ணியிருக்கு. வளைகுடால ஏற்படுற எந்த பிரச்சனையும் ஆயில் டிரான்ஸ்போர்ட்டை பாதிக்கும். கச்சா எண்ணெய் விலை ஏறும். எண்ணெய் விலை ஏறுச்சுன்னா எல்லா விலையும் ஏறும். ஏற்கனவே இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமா சரிய ஆரம்பிச்சிருக்கு. இது இப்ப தேவையா? போய் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு நிறைய நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஈரான் நாங்க இதோட நிறுத்திக்கிறோம் அப்படின்னு யுத்த நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கு. நீங்க எங்க எம்பசியை அடிச்சதுக்கு பதிலா நாங்களும் உங்களை பதிலுக்கு தாக்கணும், அதுக்கு எதுக்கும் சரியா போச்சுன்னு சொல்லியிருக்கு ஈரான். பதிலுக்கு நேத்தன்யாகு என்ன செய்ய போறார் தெரியல, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா அவரு நாங்க ஈரான் மக்களை தாக்கணும்னு நினைக்கல, அவங்க பொலிட்டிக்கல் பாலிசிஸ் அதாவது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு இஸ்ரேலோட ஜியோனிஸ்ட் ரிஜிம் அதாவது யூதர்களுக்கான தனி நாடுங்கிற பாலிசியை தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு ஈரானோட பிரைம் மினிஸ்டர் இப்ராஹிம் ரைசி சொல்றாரு. எது எப்படியோ இப்ப யுத்தம் கிடையாதுன்னு நம்பலாம். ஆனா ஈரான் ஏன் திடீர்னு தாக்குதல் நடத்திட்டு உடனே நிறுத்திடுச்சு? ரொம்ப முக்கியமான காரணம் இஸ்ரேலோட ஏரோஸ்பேஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இஸ்ரேலும் அமெரிக்காவோட மிசைல் டிஃபென்ஸ் ஏஜென்சியும் சேர்ந்து உருவாக்கின பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புக்கு பேரு அயன் டோம். எப்படிப்பட்ட ஏவுகணைகளையும் இஸ்ரேல் மேல ஏவப்படுற அந்த ஏவுகணைகள் எழும்பும் போதே நடுவானத்துல வச்சு அழிச்சிரும் இந்த அயன் டோம். ஹமாஸ் தீவிரவாதிகள் அக்டோபர் 7ஆம் தேதி 5000 ஏவுகணைகளை ஒரே நேரத்துல அனுப்பிச்சது நினைவுல இருக்கும். அன்னைக்கும் இந்த அயன் டோம் தான் பெரிய சேதங்கள் இல்லாம மக்களை காப்பாத்துச்சு. நேத்து நடந்த தாக்குதலுக்கு கூட இந்த அயன் டோம் ரொம்ப சிறப்பாவே செயல்பட்டதாலதான் உயிர் சேதங்கள் எதுவும் இல்ல. போதாக்குறைக்கு பிரிட்டன், அமெரிக்கா வேற உடனே உதவிக்கு வந்துட்டாங்க. ஒருவேளை ஈரான் இதை எதிர்பார்க்கலையோ என்னவோ. எது எப்படியோ சண்டை போட்டுக்காம இருங்கப்பா, எங்களை போல சாதாரண மக்களை நிம்மதியா வாழ விடுங்க.